அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஹா, செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் ஐயா. மணி என்ன இருக்கும் தெரிஞ்சதுன்னா போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் மெதுவாக போகலாமே. ம் யார்கிட்டையாவது டைம் கேட்போம். ஆஹா, நமக்கு முன்னாடி ஒரு ஜென்டில்மேன் போயிட்டுருக்கார். அவர்கிட்ட போய் டைம் கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், டைம் ப்ளீஸ். என்ன கேட்ட? டைம் என்னன்னு கேட்டேன். எதுக்கு கேட்ட? தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். இப்போது டைம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? ஏப்பா, ஒரு இடத்துக்கு போகணும், டைம் இல்லைன்னா வேகமாக போயிடுவேன், இருந்துச்சுன்னா மெதுவாக போவேன், அதுக்காக தான் கேட்டேன். அதுக்கு எங்கிட்ட கேட்பியா? ஏப்பா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேட்க மாட்டாங்களா என்ன? அவசரம்னா பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தானே கேட்கணும். ஆஹா, சரிப்பா, நீ டைம் சொல்ல வேணாம், நான் வேறு யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன். சும்மா போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு டைம் என்னன்னு கேட்டுட்டு இப்போ வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அவமானப்படுத்துறியா? என்னது அவமானப்படுத்துகிறேனா? டைம் சொல்ல வேணான்னு சொன்னது அவமானமாக போச்சாயா? உன் இஷ்டத்துக்கு வந்து டைம் கேட்ப, அப்புறம் உன் இஷ்டத்துக்கு வேணான்னு சொல்லுவ. நீ சொல்கிறதையெல்லாம் கேட்க நீ வச்ச ஆளானா? ஆஹா, டைமே இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஐயா. சரிப்பா, டைம் என்னன்னு சொல்லு, கேட்டுட்டு நான் கிளம்புறேன். என்னமோ நீ எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்து அதில் போனா போகுதேன்னு நீ டைம் கேட்டு நான் ஏதோ உனக்கு கடமைக்கு சொல்கிற மாதிரிலாம் சலிப்போடு கேட்குற. நம்ம சின்ன டைலாக்காக பேசுனா இவன் எவ்வளோ லென்த்தியாக பேசுகிறான்பா. எப்பா, தெரியாமல் கேட்டுட்டேன்பா. ப்ஷு, எப்பா, ஏயா, டைம் கேட்டது ஒரு குத்தமா, அதுக்கு போய் இப்படி அறையிற? பொய்யா சொல்கிற? தெரிஞ்சுக்கணும் தானே கேட்ட. ஆஹா, அதுக்குத்தான் அடிச்சியா? ஆமாப்பா, ஆமாம், டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன். நீ கேட்டா நான் சொல்லிடணுமா? ஆஹா, ஏடா கூடம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்க ஐயா. எப்பா, நான் கிளம்புறேன்பா. ஒரு நிமிஷம். ஆஹா, கிளம்பவும் விட மாட்டேங்கிறான் ஐயா. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இப்போது டைம் கேட்ட மாதிரி நாளைக்கு வேறு ஏதாவது நீ கேட்டீன்னா? ஏப்பா, நீ யாருன்னே தெரியாது எனக்கு, உங்ககிட்ட எப்படிப்பா கேட்பேன்? அப்படின்னா இப்போ எப்படி வந்து கேட்ட? சரிப்பா, வேற எதுவுமே கேட்க மாட்டேன், போதுமா? நீ கேட்ப, எனக்கு தெரியும். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஷட் அப் யுவர் மவுத் மேன். என்ன யாருன்னு நினச்ச? ஒரு வாட்ச் கூட வாங்க வக்கு இல்லாதவன் நினச்சேன், போதுமா? நான் நினச்சா இப்போவே இங்கேயே 100 வாட்ச் வாங்குவேன். வா, வந்து 100 வாட்ச் வாங்கி காட்டு. எப்பா எப்பா எப்பா, உடுப்பா, ஏன் கையை பிடிச்சி இழுக்கிற? நீ தானே சொன்ன 100 வாட்ச் வாங்குவேன்னு. சொன்னால் உடனே வாங்கிட முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. அம்மா, ஏப்பா மறுபடியும் அடிக்கிற? ஒரு பேச்சுக்குன்னா ஒரு வாட்சுன்னு தானே சொல்லியிருக்கணும். எதுக்கு 100 வாட்சுன்னு சொன்னேன்? பேசாமல் வேற யார்கிட்டையாவது டைம் கேட்டிருக்கலாம். நேரம் இவங்கிட்ட கொண்டாந்து நம்மளை மாட்ட வச்சிருச்சே ஐயா. ஏப்பா, ஒரு டைம் கேட்டதுக்கா இப்படி? டைம் கேட்டியே, முதல்ல என் கையில் வாட்ச் இருக்கான்னு பார்த்தியா? ஆஹா, வாட்ச் இல்லாதவங்கிட்டயா டைம் கேட்டுட்டோம்? சரி, வாட்ச் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு ஏன் இந்த பாடுபடுத்துகிற? கடன் பிரச்சனையில் இப்போ தான் ஆசையாக வாங்கின கோல்டு வாட்சை மனசே இல்லாமல் கடையில் அடகு வச்சுட்டு வர்றேன். எவ்வளவு நக்கல் இருந்தால் நீ டைமிங்காக வந்து டைம் கேட்ப? ஆஹா, வாட்சை அடகு வச்சு வேதனையில் இருக்கிறப்ப தான் நான் வந்து டைம் கேட்டேனா? ஆஹா, அவனுக்கு டைம் சரியில்லாமல் தான் வாட்ச் அடகு வச்சிருக்கான். அவங்கிட்ட வந்து நாம் டைம் சரியில்லாமல் சிக்கிட்டோம் ஐயா. இனிமே யார்கிட்ட எதை கேட்டாலும் நேரங்காலம் பார்த்து கேளு. நேரங்காலம் தெரியாமல் போய் மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது நமக்கே நடந்துடுச்சு ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.